மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் தொடர்பாக உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய கோரி கடலூர் மையம் மாவட்டம் விடுதலை சிறுத்தை கட்சியினர் விருதாச்சலத்தில் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவள்ளல் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றபோது காவல்துறையினருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக தீர்வு எட்டப்படாத நிலையில் சமீபத்தில் 3 பேர் குற்றவாளிகள் என்று தகவல்கள் வெளியாகிய நிலையில் CBCID தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் நம்பிக்கை இல்லை எனவும் காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை என்று கூறியும் காவல்துறை மற்றும் ஸ்டாலின் அரசை கண்டித்து விருதாச்சலம் ஜங்ஷன் ரோட்டில் உள்ள காங்கிரஸ் மாளிகையிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று பாலக்கரை அம்மா உணவகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவ்வாறு போராட்டத்தில் ஈடுபடும் முயன்ற விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கு உரிய அனுமதி இல்லை என்று கூறி காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் காவல்துறைக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் ஜங்ஷன் சாலையில் அமைந்து ஆளும் கட்சியில் கூட்டணியாக உள்ள விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் காவல்துறை மற்றும் ஸ்டாலின் அரசை கண்டித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் ஸ்டாலின் அரசையும் காவல்துறையும் வெட்கக்கேடான செயல் செய்துள்ளதாகவும் வேங்கை வயலில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க திராணி இல்லை எனவும் CBCID விசாரணையில் நம்பிக்கை இல்லை என்பதால் CBI விசாரணைக்கு நடத்த வேண்டும் என்று கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். எச்சரிக்கை